ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் லன்ச் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அழகான ஒரு கருவாட்டு குழம்பு, அருமையான கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. நான் எப்போவுமே அதில் முட்டை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தான் நான் கருவாட்டு குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், வடை இருக்குது, முட்டை போண்டா இருக்குது, ஆம்லேட் இருக்குது, அப்பளம் இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இதை தான் இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். இவங்களுக்கும் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் முட்டை சாப்பிட மாட்டான். கௌதம் முட்டை எப்போதும் சாப்பிட மாட்டான். கருவாட்டு குழம்பு ஓகே. ஆனால் அஜய் அவனுக்கு இன்னைக்கு காலையில் நம்ம தோசைக்கு வச்ச சாம்பார் இருக்குது. அவன் அந்த சாம்பார் சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அது அவனுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த சாம்பார். அதனால் அவனுக்கு சாம்பார் கொடுத்தாச்சு. இவன் கருவாட்டு குழம்பு சாப்பிட்றான். அப்படியே தான் ஜாலியாக அங்கே உட்காந்து நாங்கள் எல்லாருமே தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். சும்மா டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஹோட்டல் மாதிரி சாப்பிட்றது நமக்கு பிடிக்காது. நல்லா கீழே அப்படியே இதுவே ஒரு எக்ஸசைஸ், நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்படி நம்ம தரையில் நல்லா மாதிரி சப்பானக்கால் போட்டு நல்லா சாப்பிடும்போது. அப்புறம் நாங்கள் ஜாலியாக மாதிரி டிவி, எங்களுக்கு டிவி இருக்கணும் கண்டிப்பாக. நாங்கள் இந்த டிவியில் ஏதாவது ஆதித்யா அது மாதிரி ஏதாவது காமெடி பார்த்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக உட்காந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். உங்கள் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி என்ன லன்ச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். முதல்ல இவங்கக்கிட்ட கேட்போம் குழம்பு எப்படி இருக்குன்னு. கௌதம், சாப்பிட்டியா? குழம்பு எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? இவனுக்கு புளிக்குழம்பு, இந்த மாதிரி புளி போடுற குழம்பெல்லாம் இவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு ஒரே சாம்பார், பருப்பு இது மாதிரி அவனுக்கு புளிக்குழம்பே அவ்வளோவா பிடிக்காது. அதான் இப்போ கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்குழம்பு சாப்பிட்றேன்னு சொல்கிறான். எல்லாம் ஆம்லேட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அப்பளம், கௌதமுக்கு அப்பளம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். அவனுக்காக தான் எப்போ பார்த்தாலும் என்ன குழம்புனாலும், தோசையே சுட்டாலும் 2 அப்பளம் வச்சிடணும். அப்போ தான் அவனுக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தியே அப்போ தான் இருக்கும். ஏதாவது ஒரு அப்பளம், நிறைய சாப்பிட மாட்டான், ஒரு அப்பளமாவது சாப்பிட்டா தான் அவனுக்கு நல்லாயிருக்கும். அஜய் சாம்பார் சாப்பிட்றான். சாம்பார் நல்லா இருக்கா? அவனுக்கு ஒரே சாம்பார். சாம்பார் சாப்பிட்டு கருவாட்டு குழம்பு சாப்பிடணும். அப்படியே ஏமாத்திடுவான். நைஸாக சாம்பாரே சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.